காங்கிரஸ் தரப்புல இருந்து தொடர்ச்சியாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு இந்த மாதிரியான நிறைய குரல்கள் வந்துகிட்டே இருக்கு. அது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி அகில இந்திய நிர்வாகிகள் வரைக்கும் நிறைய குரல்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை அவர்கள் கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே போல காங்கிரசினுடைய தமிழக பொறுப்பாளரான கிரிஷ் ஜோடங்கர் அவர்கள் தாவேக்காவோட போகிறது அப்படின்றதெல்லாம் வதந்தி, நாங்க திமுக கூட்டணியில தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான மாற்றுக்குரல்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு சார்? இல்லை, அதாவது இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அசம்பிளி தேர்தல் இந்த 2026 தேர்தலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு விஜய் கட்சி ஆரம்பித்தது எல்லாருக்குமே ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்காக வசதியாக போயிட்டு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஒரு ஆப்ஷனாக அவர் இருக்கிறதுனால இதுவரையும் திமுக அதிமுகன்ற ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ் இருந்ததுனால ஒன்று திமுக கூட்டணியில் இருப்பாங்க, இல்லை அதிமுக கூட்டணிக்கு போவாங்க, இல்லை தனியாக நிற்பாங்க. அப்படி தான் போயிருந்தது தவிர 2016 ஒரு கூட்டணி அமைஞ்சது. அந்த கூட்டணி வெற்றி பெறலை. அதனால் ஒரு மூணாவதாக ஒரு அணி அமைஞ்சால் வெற்றி பெறாதுன்ற ஒரு எண்ணம் இங்கே இருக்குது. அது ஓட்டை பிரிக்குமே தவிர வெற்றி பெறாது. அதனால் இப்போ விஜய் ஆரம்பிச்சிருக்க கட்சின்றது விஜய்க்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்குது. அவர் என்ன மாதிரியான அவருக்கு என்ன மாதிரியான ஓட் பேங்க் இருக்குன்றது இல்லை, அது என்னன்னு தெரியாது. அன்டெஸ்டடாக இருக்குது. அது 5% இருக்கலாம், இல்லை 20% இருக்கலாம், 25% இருக்கலாம். அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி 26% கூட இருக்கலாம். ஆனால் என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால் அவர் அதிகாரத்தில் பங்குன்னு வேறு சொல்லிட்டார் இல்லையா? அதனால் இந்த கட்சிகள்லாம் என்ன ஆகுதுன்னா, திமுக அதிமுக இவங்க இடம் கொடுக்குற இடங்கள்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் முந்திலாம் பேச முடியாது. இப்போது திமுக அணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. அந்த மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. இவங்க எதிர்க்க போகவே முடியாது.